ஆலிம் முகமது சாலே கட்டிடக்கலை கல்லூரியின் மாணவர்களான நாங்கள் எங்களின் கிராமப்புற ஆய்வு குறித்த வீடியோ ஆவணப்படத்தை உங்களுக்கு வழங்குவதற்கு மிகவும் ஆர்வமாக உள்ளோம். இந்தியாவில் வியக்கத்தக்க கலாச்சாரம் நிறைந்த கிராமங்கள் மிகுதியாக உள்ளது. அதில் ஒரு கிராமம் எங்களின் ஆர்வத்திற்குரியது. அது மேற்கு தொடர்ச்சி மலைகள், ஆறுகள், பள்ளத்தாக்குகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளால் சூழப்பட்டு அமைதி மற்றும் நல்லிணக்கத்தின் உருவமாக காட்சியளிக்கிறது. கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 1850 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள பழமையான கிராமங்களின் ஒன்றாக இது விளங்குகிறது. இது கேரளாவிற்கும் தமிழகத்திற்கும் இடையே உள்ள எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. இது கொடைக்கானல் மலையின் சாலைகளின் கடைசி கிராமமாகும். புவியியல் ரீதியாக இது தெற்கு தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது மற்றும் மலைவாச தலங்களின் இளவரசர்களான கொடைக்கானலில் இருந்து வடமேற்கே 46 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இக்கிராமத்தில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூம்பாறை நகரம் மக்களுக்கு முக்கிய வசதிகளை வழங்குகிறது. இது போலூர், புகழூர் எனவும் அழைக்கப்படுகிறது. போலூரையும் கொடைக்கானலையும் ஒரே ஒரு பெரிய சாலை மட்டுமே இணைக்கிறது. இந்த சாலை பூம்பாறை, பூண்டி, கிழவரை, மன்னவனூர் போன்ற கிராமங்கள் வழியாக போலூர் கிராமத்தில் முடிகிறது. இந்த கிராமத்திற்கு பிறகு வேறு போக்குவரத்து கிடையாது. போலூர் மற்ற பக்கங்களிலும் ஆழமான பள்ளத்தாக்குகளால் சூழப்பட்டுள்ளது. 400க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை கொண்ட இந்த கிராமம் மிகவும் அடர்த்தியான மலை உச்சியில் அமைந்துள்ளது. போலூர் கிராமம் 3 பக்கங்களிலும் ஆறுகள் மற்றும் ஆழமான பள்ளத்தாக்குகளால் சூழப்பட்டுள்ளது. கிராமத்தின் அருகே அமைந்துள்ள போலூர் நீர்வீழ்ச்சி கிராமத்தின் காட்சிகளுக்கு அழகு சேர்க்கிறது. போலூரில் எங்கள் ஆய்வு பகுதி சுமார் 0.2 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. கிராமத்தின் தோற்றம் குறித்த காலம் கண்டறியப்படவில்லை என்றாலும் கிராம கோயிலில் உள்ள கற்சிற்பங்கள் மற்றும் கிராம தலைவர்கள் வைத்திருக்கும் செப்பு தகடுகளில் இருந்து கிராமம் 5ஆம் நூற்றாண்டில் இருந்து ஒரு வரலாற்றை கொண்டிருக்க வேண்டும். கண்ணகி மதுரை எரித்த சம்பவத்திற்கு பிறகு சிலர் மதுரா ராஜ்யத்தில் இருந்து குடிபெயர்ந்ததாக கதைகள் கூறுகின்றனர். சில வரலாற்று இலக்கியங்கள் பழனி மாவட்டத்தில் இருந்து போலூர் கிராமத்திற்கு சென்ற மக்களை குறிப்பிடுகின்றனர். இருப்பினும் சங்க இலக்கியத்தின் ஒரு பகுதியான குறிஞ்சித்திணையில் குறிப்பிடப்பட்டிருப்பது கொடைக்கானலில் உள்ள பழமையான கிராமங்களில் ஒன்றாக இந்த கிராமத்தை உறுதிப்படுத்துகிறது. பதினாறாம் நூற்றாண்டில் அரசர் குலசேகர பாண்டியன் இந்த கிராமத்தை அதிகாரப்பூர்வமாக உருவாக்கியதாக நம்பப்படுகிறது. மண்ணடியார் என்பது குடியேற நிலம் தேடும் மக்களை குறிக்கும் தமிழ் சொல்லாகும். மண் என்றால் நிலம், நாடி என்றால் தேடுவது. சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து நிலம் தேடி வந்து போலூரில் குடியேறிய மற்றொரு பிரிவினர் மண்ணடியார் என்று அழைக்கப்படுகிறார்கள். போலூரில் மிகப்பெரிய சமூகமாக இன்றும் மண்ணடியார் காணப்படுகின்றனர். 17ஆம் நூற்றாண்டில் விஜயநகர அரசிடம் நடந்த போரில் பாண்டிய வம்சம் தோற்றது. இந்த காலகட்டத்திற்கு பிறகுதான் தெலுங்கு பேசும் மக்களின் படையெடுப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் ஆங்கிலேயர் காலத்தில் பல்வேறு தொழில் தேவைகள் காரணமாக மற்ற சமூகத்தினர் போலூர் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் குடியேறினர். மண்ணடியார், மந்திரியார், ஆச்சரியார், நாகமன்னாடியார், செட்டித்தமிழ் வெள்ளாளர், முதலியார், கம்மாளர் என மொத்தம் 7 சமூகங்கள் இன்றைய போலூரில் காணப்படுகின்றன. சுவாரஸ்யமாக 7 தலைவர்கள் ஒவ்வொரு சமூகத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். அனைத்து முடிவிலும் கிராமத்தின் நலனை வழிநடத்துகிறார்கள். கிராமத்தின் மக்களும் கிராம பஞ்சாயத்து எடுக்கும் முடிவுகளுக்கு கீழ்ப்படிந்து பின்பற்றுகிறார்கள். இந்த கிராமம் நாட்டாம்பட்டி, போலூர் மற்றும் பதி ஆகிய 3 முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. போலூர் மைய பகுதியாகவும் பதி கிராமத்தின் சுற்றுவட்டமாகவும் நுழைவாயிலில் நாட்டாம்பட்டி அமைந்துள்ளது. கிராமத்திற்குள் வெவ்வேறு குழுக்கள் தங்கள் சாதி மற்றும் சமூகத்தின் அடிப்படையில் தனித்தனி பகுதிகளில் வாழ்கின்றனர். இந்த குழுக்களில் மண்ணடியார், முதலியார், ஆசாரியார் மற்றும் பட்டியலின சமூகங்கள் அடங்கும். மொத்தம் 13 தெருக்கள் உள்ளன.
ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட சமூகங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக அதிகாரப்பன் தெரு மற்றும் ஒல்லிவிட்டு தெருவில் மன்னடியார் சமூகத்தினர் வசிக்கின்றனர். மற்ற தெருக்களில் முதலியார் மற்றும் ஆசாரியர் சமூகத்தினர் வசிக்கின்றனர். மன்னடியார் சமூகத்தினர் இக்கிராமத்தின் பூர்வீக குடிகள். இக்கிராமத்தில் 671 ஆண்கள் மற்றும் 592 பெண்கள் என 410க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன. இக்கிராமத்தில் 325 குழந்தைகள் என மொத்த மக்கள் தொகை 1588 ஆகும். கிராமத்தில் விவசாயம் முக்கிய தொழிலாக உள்ளது. ஆண்கள் பெண்கள் என இருவரும் வேளாண்மையில் ஈடுபட்டுள்ளனர். கிராமத்தில் உள்ள வீடுகள் பெரும்பாலும் மண் சுவரால் கட்டப்பட்டுள்ளன. கிராமத்தில் 355 வீடுகள் உள்ளன. இதில் கருங்கற்கள், ராரி குச்சிகள், மண் சுவர்கள், செங்கல் சுவர்கள், ஓலை கூரைகள் மற்றும் ஜிஐ தாள்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் கட்டப்பட்டுள்ளது. இவற்றில் ஓலை கூரையுடன் கூடிய 300 வீடுகளும் ஆர்சிசி ஸ்லாப்களால் ஆன தட்டையான கூரையுடன் கூடிய 69 வீடுகளும் உள்ளன. நாணல்கள், குச்சிகள் மற்றும் மண் போன்ற உள்ளூர் பொருட்கள் பொதுவாக கட்டுமானத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. கூடுதலாக சில வீடுகள் கல் மற்றும் சுண்ணாம்பு சாந்து மூலம் கட்டப்படுகின்றன. மற்றவை கான்கிரீட்டால் கட்டப்படுகின்றன. மங்களூர் ஓடுகள் டெரகோட்டா டைல்ஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன. அவை குளிர்ந்த காலநிலையில் வெப்பத்தை தக்க வைப்பதற்காக பிரபலமாக உள்ளது. கிராமங்களில் அவர்கள் பாறைகளில் இருந்து வெட்டப்பட்ட கல் மற்றும் மண் சுவர்கள் போன்ற பாரம்பரிய கட்டுமானங்களை பயன்படுத்துகின்றனர். அவை வெப்பம் மற்றும் குளிருக்கு எதிராக காப்பு வழங்குகின்றன. சிலுவூரார் காணலில் இருந்து புலவிச்சாறு அருவி மூலம் போலூருக்கு நீர் ஆதாரம் நாள் முழுவதும் கிடைக்கிறது. கிராமத்தின் நுழைவாயிலில் உள்ள 2 தொட்டிகளின் முறையே 30,000 லிட்டர் மற்றும் 50,000 லிட்டர் தண்ணீர் செல்கிறது. புவியீர்ப்பு விசையின் மூலம் கிராமம் முழுவதும் இயற்கையாகவே நீரை நகர்த்துகின்றனர். கிராமத்தில் உள்ள அனைவரும் நியாயமான தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்து நிர்வகிக்கப்படுகிறது. இக்கிராமம் எதிர்கொள்ளும் முக்கிய சவால் வடிகால் அமைப்பு. குளியல், பாத்திரம் கழுவுதல் போன்ற அன்றாட பணிகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீரை கையாள மக்கள் சாலையோர கால்வாய்களை தற்காலிக வடிகால்களாக பயன்படுத்துகின்றனர். இந்த கால்வாய்கள் இணைக்கப்பட்டு கழிவு நீரை ஒரு மைய புள்ளிக்கு எடுத்து சென்று பின்னர் ஒரு கால்வாய் வழியாக ஆற்றில் செலுத்தப்படுகிறது. துரதிருஷ்டவசமாக கிராமத்தில் முறையான கழிவுநீர் அமைப்பு இல்லை. மேலும் சில வீடுகளில் மட்டுமே கழிப்பறைகள் உள்ளன. இதனால் திறந்த வெளியில் மலம் கழிப்பது பொதுவாக உள்ளது. இது சமூகத்திற்கு பெரிய சுகாதார பிரச்சனைகளை உருவாக்குகிறது. முறையான துப்பறிவு வசதிகள் இல்லாததால் சுகாதாரம் மற்றும் பொது சுகாதாரம் குறித்த கவலைகள் உள்ளன. போலூர் கிராமத்தில் ஒவ்வொரு நாளும் சமூகத்தை ஒன்றிணைக்கும் ஆன்மீக நிகழ்வுகளுடன் தொடங்குகிறது. விவசாயமே அனைவருக்கும் உணவு மற்றும் வருமானம் அளிக்கிறது. உள்ளூர் அறிவிப்பாளரான தண்டகாரன் கிராமத்திலும் சுற்றுப்புறங்களிலும் நடக்கும் செய்திகள் குறித்து அனைவரையும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார். ரேஷன் கடை கிராம மக்கள் தங்கள் தேவைகளை வாங்கும் பரபரப்பான இடமாகும். அஞ்சல் அமைப்பும் மக்கள் தொடர்பில் இருக்கவும், தகவல் அறிந்திருக்கவும், சமூக உறவுகளை வலுப்படுத்தவும் உதவுகிறது. நவீன மாற்றங்கள் இருந்தாலும் கிராமத்தின் கலாச்சாரத்தை பாதுகாக்கும் பாரம்பரிய குதிரை வண்டிகள் பயணத்திற்கு பயன்படுத்துகின்றன. பள்ளிகள் கற்பிப்பது மட்டுமல்லாமல் காலை உணவு திட்டங்கள் மற்றும் உடல் செயல்பாடுகளுக்கான இடங்களுடன் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகின்றன. ஒட்டுமொத்தமாக போலூர் கிராமம் அது வளமான கலாச்சாரமும், வலுவான சமூகம் மற்றும் அனைவரின் நல்வாழ்வுக்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் செழித்து வளர்கிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை போலூர் கிராமத்தில் அதிகாரப்பன் திருவிழா எனப்படும் ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டம் நடைபெறும். இந்த சிறப்பு நிகழ்வானது குறிஞ்சி மலர்கள் பூக்கும் போது வெகு தொலைவில் இருந்து பார்வையாளர்களை ஈர்க்கும் ஒரு அரிய நிகழ்வாகும். குறிஞ்சி மலர் மார்ச் முதல் மே வரை பூக்கும். இந்த நிகழ்வின் போது முழு கிராமமும் கூடி மகிழ்கிறது. போலூரில் உள்ள மற்றொரு குறிப்பிடத்தக்க பாரம்பரியம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சேறு பூசுவதை உள்ளடக்கியது. இது சுவரை வலுப்படுத்தவும் உதவுகிறது. போலூரில் உள்ள ஒரு குகையிலிருந்து மண் எடுக்கப்படுகிறது. இது இந்த நடைமுறைக்கு கூடுதல் முக்கியத்துவத்தை அளிக்கிறது. இந்த விழாக்கள் தவிர கிராம மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் மற்றும் தீபாவளி போன்ற பாரம்பரிய கொண்டாட்டங்களை கொண்டாடுகின்றனர். கிராமத்தில் பச்சை பட்டாணி, பூண்டு,
பட்டர் பீன்ஸ், கேரட் போன்ற பயிர்களை காணலாம். தாவரங்களில் வேப்பை மரங்கள், வாழை மரங்கள், ரோஜாக்கள், வெங்காயம் மற்றும் பிற தாவரங்கள் உள்ளன. விலங்குகளை பொறுத்தவரை கிராமத்தில் பசுக்கள், நாய்கள், குதிரைகள், காட்டு எருமைகள் மற்றும் பல உயிரினங்களே வாழ்கின்றன. அணுகல் பொதுவாக இல்லாத பூர்வீக இடமாகிய போலூர் நம்மை இயற்கையோடும் மக்களோடும் மீண்டும் இணைவதற்கு ஒரு மகிழ்ச்சியான வாய்ப்பை உருவாக்குகிறது. சரியான தகவல் தொடர்பு மற்றும் இணையதளம் இல்லாததால் போலூர் நம்மை இழுத்து மிகவும் எளிமையான வாழ்க்கை அனுபவத்தை தருகிறது. பிஸியான நகரங்களில் வாழ்க்கை மிகவும் பரபரப்பாக இருக்கிறது. எனவே நாம் ஒரு படி பின்வாங்கி கான்கிரீட் காடுகளில் இருந்து விலகி போலூர் என்ற அதிசயமான சிறிய சொர்க்கத்திற்குள் இயற்கையான காற்றை சுவாசிப்போம். நன்றி.